கார்த்திகேயன், நான் உங்களிடமிருந்தே ஆரம்பிக்கிறேன். இந்த 5 ஃபேஸ் முடிஞ்சிருக்கிறது. ஒவ்வொரு ஃபேஸ்லையும் ஒவ்வொரு மாதிரியான ஒரு பரப்புரை வியூகம் என்பது மாறிக்கிட்டே வந்துச்சு. என்டிஏ முன்வைக்கக்கூடிய அந்த பரப்புரை வியூகத்துக்கெல்லாம் இந்தியா கூட்டணி தலைவர்கள், குறிப்பாக ராகுலோ பிரியங்காவோ தொடர்ந்து எதிர்வினை ஆற்றி பதில் சொல்லிக்கிட்டே வந்தாங்க. எப்போதும் சொல்லாத ஒன்றை இப்போ சொல்றாங்க அப்படின்னா அது 300 இடங்கள் என்கிற முழக்கமும் ராகுல் பிரதமர் அப்படிங்கிற அந்த முழக்கமும் எப்படி புரிஞ்சுக்கிறது? அது காங்கிரஸ் சார்பாக மட்டும் சொல்லலை. மம்தா பானர்ஜி இதுக்கு முன்பே சொல்லிட்டாங்க, 315 சீட்டுகள் இந்தியா கூட்டணி, பாஜக 190லேருந்து 195 அவங்க ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க. அகிலேஷ் யாதவ் கூட பேசியிருந்தார். அதனால் காங்கிரஸ் நம்பரை சொல்கிறது வந்து அதிகாரப்பூர்வமாக அவர் ராகுல் காந்தி கூட பேசும்போது சொல்லியிருக்காரு. பிரச்சாரத்தில் பல்வேறு கட்டங்களில் 180 சீட்டுன்னு அவரும் 150 சீட்டுன்னு அகிலேஷும் பேசியிருக்காங்க. அதனால் அந்த எண்ணிக்கை இவ்வளோ அப்படின்னு முன்னிறுத்துறது 300ன்றது புதிதல்ல. பட் ஒரு விஷயம் என்னென்னா, இது தீர்மானமாக வந்து இந்த எண்ணிக்கைன்றதுக்குள்ளே நான் போக விரும்பலை. ஆனால் அந்த அதுக்கான பாசிபிலிட்டி தெரியவே இல்லை. யார் உறுதியாக இவ்வளோ எடுப்பாங்கன்றதெல்லாம் பாஜகவினுடைய 400ன்றது ரியலிஸ்டிக் கிடையாது. 400ன்றது வந்து ரியலிஸ்டிக் இல்லவே இல்லை. ஓகே, இந்தியா கூட்டணியோட 300க்கு சாத்தியங்கள் இருக்கு. நம்ம வந்து இதுக்காக சொல்லலை. பாஜகவுக்கு 400 சாத்தியமே இல்லைன்றது தெளிவாக தெரிகிறது. ஏன்னால் நடத்தக்கூடிய இந்த 5 கட்ட தேர்தல்களில் பல்வேறு மாநிலங்களில் வந்து பார்க்கும் பொழுது என்னென்னா, தேசிய லெவலில் ஒரு அஜெண்டாவை செட் பண்ணல பாஜக இந்த முறை. சரி, அவர்கள் அந்த வழக்கமாக அவர்கள் பேசக்கூடிய இந்துத்துவாவை அதை கன்சிஸ்டண்ட்டாக பேசுகிறாங்க. அதில் கூட அந்த கன்சிஸ்டன்சி இந்த முறை எங்கே இல்லாமல் போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல ஒரு விஷயத்தை பிரதமர் பேசுகிறார், பின்பு அவரே மாற்றி பேசுகிறார். இன்று கூட இப்போ பார்க்குறோம், நான் என்று வந்து சிறுபான்மையினருக்கு எதிராக அப்படி பேசினேன்னு அவர் பேசுகிறார். தொடர்ந்து பிரச்சாரத்தில் அவரும் பேசுகிறார். அவருடைய கட்சியினுடைய முன்னணி தலைவர்கள் அமித்ஷா பேசுகிறார், யோகி ஆதித்யநாத், இந்த ஸ்டார் கேம்பெயின்னு சொல்லக்கூடிய நபர்கள் எல்லோருமே பேசுகிறாங்க. பேசிட்டு அதே வந்து அவர்களே வந்து அதை ரிபெட் பண்ணுறாங்க. இதை நம்ம பார்க்க முடியுது. அப்போ தேசிய லெவலில் 2014 வந்து ஒரு வளர்ச்சி குஜராத் மாடல் என்ற முன்னிலை, அதில் ஊழல் ஒழிப்புன்றது அது ரொம்ப பிரதானமாக இருந்தது. காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய முற்போக்கு கூட்டணி வந்து பெரிய தோல்விக்கு அது முக்கியமான காரணமாக சொல்லப்பட்டது. பாஜகவினுடைய ஊழல் ஒழிப்பு பெரிய பிரச்சனையாக அன்று இருந்தது. அது வந்து மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது 2014. 2019 பாலக்கோட்டு புல்வாமா நடந்ததுக்கப்புறம் தேச பாதுகாப்புன்றது முக்கியமான ஒரு பேசுபொருளாக தேசிய அளவில் எல்லா இந்தியா முழுக்க அஜெண்டாவை செட் பண்ணுவதற்கு பாஜக வந்து வெற்றிகரமாக அதை கடத்தினாங்க. அது உண்மை. அது வந்து அதில் வெற்றி கண்டார்கள். ஆனால் இந்த முறை அந்த நேஷனல் லெவலில் தேசத்து முழுக்க வந்து ஒரு நேரேட்டிவை செட் பண்ணல பாஜக. அது அவர்களால் வெற்றிகரமாக செய்ய முடியல, அவர்களும் பண்ண முடியல. இந்த எலெக்ஷன் வந்து மோர் ஆர் லெஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப லோக்கலைஸ் எலெக்ஷனா இருக்கு. நீங்க தமிழ்நாட்டில் மட்டும் நம்ம முன்னாடி பேசுனதுல மாநில உரிமை இல்ல, ஒவ்வொரு கட்ட தேர்தல் முடியும் போதும் அல்லது ஒவ்வொரு கட்ட தேர்தலுக்கான பரப்புரையின் போதும் அவங்க முன்வைக்கக்கூடிய வியூகத்தை அல்லது அவர்கள் பேசக்கூடிய விஷயத்தை, 4 கட்ட தேர்தல் முடிஞ்ச உடனே எங்களுக்கு மெஜாரிட்டி கிடைச்சிருச்சு, 270 கிடைச்சிருச்சு, இனிமேல் கிடைக்கக்கூடியதெல்லாம் போனஸ் தான் அப்படின்னு சொல்றது ஒரு நரேட்டிவ் இல்லையா? அப்ப அதே பிரதமர் தான் வந்து காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் இதை செய்துவிடும், இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் உங்களுக்கு இடஒதுக்கீடு பிடிங்கிறோம், காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் உங்களுடைய பசுவை எடுத்து அவங்களுக்கு கொடுத்துரும், காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் உங்களுடைய தாலியை பிடுங்கி வந்து சிறுபான்மையினர் கொடுத்துரும் அப்படின்னு பேசல. அது நரேட்டிவ் தானே? அப்போ காங்கிரஸ் முக்துன்னு சொல்லக்கூடிய பிரதமர் வந்து காங்கிரஸ் ஆட்சிக்கு வரும்ன்ற வார்த்தைகள் எல்லாம் பேசுவதை இந்த தேர்தலில் பார்த்தோம். 2019 நீங்க பார்க்கவே முடியாது. 2019 காங்கிரஸ் ஆட்சிக்கு வரும்ன்ற வார்த்தையை பேச மாட்டார். காங்கிரஸை வந்து ஒரு பொருளாவே அவர்கள் மதிக்கல. இந்த முறை தேர்தலுக்கு சில மாதங்களுக்கு முன்பு கேலரியில் அமர்ந்துதான் அவர்கள் இந்த முறை பாராளுமன்றத்திலே வந்து சந்திக்க முடியும் அப்படின்னு சொன்னவர். காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால்ன்ற நேரேட்டிவை வெற்றிகரமாக காங்கிரஸை விட சிறப்பாக வந்து அந்த நேரேட்டிவை கொண்டு செட் பண்ணது வந்து பிரதமர் மோடியினுடைய பிரச்சாரம். பிரதமர் மோடி வந்து காங்கிரஸை விட காங்கிரசினுடைய தேர்தல் அறிக்கையை பற்றி அதிகமான விமர்சனமோ இல்ல மக்கள்கிட்ட பேசுபொருளாக்கியது அவர் தான். அதனாலதான் நான் சொல்றேன், இந்த முறை வந்து தேர்தல் ரொம்ப லோக்கலைஸ் எலெக்ஷனா இருக்குது. மாநிலத்தினுடைய ஒவ்வொரு காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தா என்னவெல்லாம் நடக்கும், இதெல்லாம் சாதகம்னு ஒரு பட்டியல் போடுறாங்க. அப்ப அது காங்கிரஸ் எதிர்ப்பு தானே. அவங்க வந்தா இடஒதுக்கீடு பிரச்சனை அப்படிங்கிற ஒன்று மிகப்பெரிய அளவில் எழும், ஏழைகளுக்கான இந்த சொத்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா பிரதமர் சொல்றாரு. ரொம்ப கடுமையான விமர்சனமா காங்கிரஸ் இளவரசர் வந்து மாவோயிஸ்ட் மொழியில பேசுறாரு. அதனாலதான் காங்கிரஸ் ஆளக்கூடிய மாநிலங்களுக்கு முதலீடே வரல, அது வந்து அப்படியான ஒரு மொழி அப்படிங்கிறாரு. அது காங்கிரஸ் எதிர்ப்பு தானே. அது முதல்ல வந்து அவர் என்ன சொன்னார், காங்கிரஸ் மேனிஃபெஸ்டோ முஸ்லீம் லீக் மேனிஃபெஸ்டோன்னாரு. இப்ப கடைசியா வந்து அது நக்சல் மேனிஃபெஸ்டோ அப்படின்றத அந்த இடத்துக்கு வந்து நின்று இருக்காரு. அப்போ தொடர்ந்து வந்து காங்கிரசினுடைய தேர்தல் அறிக்கையை விமர்சிச்சுட்டு தான் இருக்காரு. இந்த அவர் ஆக்சுவலாக எதிர்வினையை வந்து பிஜேபி ஆற்றிட்டு இருக்கு. காங்கிரசினுடைய தேர்தல் அறிக்கை இப்படி இருக்கு, காங்கிரசினுடைய செயல்பாடு அப்படி இருக்குன்னு இதை முன்பு 2019 அதெல்லாம் சொல்றேன். 2019 நீங்க பார்க்கவே முடியாது. நான் எனக்கு ஓட்டு போடுங்க, இல்லைன்னா நாட்டு பாதுகாப்புக்கு ஓட்டு போடுங்க அப்படின்றது நான் காங்கிரஸை பத்தி ஒரு பெரிய பேசுபொருளாக வந்து அவர் பிரச்சாரத்திலேயே வந்து நினைக்கல. ஆனா இந்த முறை அதற்கு மாறாக ஒவ்வொரு தேர்தலுக்கு ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு அதை பார்க்க கூடாதா?
அதை தான் நான் சொல்றேன். அந்த ஸ்ட்ராட்டஜின்றது காங்கிரஸுக்கு வந்து ஒரு எல்போ ரூம் கொடுக்குது இல்லையா, அதை வெற்றிகரமா மக்கள்கிட்ட வந்து காங்கிரஸ் வெற்றி பெறுவதற்கு அப்ப வாய்ப்பு இருக்குன்ற ஒரு விஷயத்தையும் வந்து கடத்துவது யார்? காங்கிரஸை விட சிறப்பாக அந்த விஷயத்தை இவர் தான். காங்கிரஸ் வெற்றி பெற்றால், இந்தியா கூட்டணி ஆட்சி அமைத்தால் இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லும் போது அது காங்கிரஸுக்கோ இந்தியா கூட்டணிக்கோ எதிராக வைக்கக்கூடிய பரப்புரை தானே. இது இயல்பா பாத்தீங்கன்னா அது வைக்கக்கூடிய பரப்புரைன்னு எடுத்துக்கலாம். ஆனா இந்த விஷயத்தை இதுவரை பேசாதது விஷயங்கள் இல்லையா, அந்த சாத்தியக்கூறு இருக்குன்ற விஷயத்தை கடத்துறது இருக்குல்ல மக்கள்கிட்ட, அது வந்து காங்கிரஸுக்கு வந்து ஒரு பிளஸ் அவங்க நினைக்கிறாங்க. இந்தியா கூட்டணிக்கே நான் சொல்வேன். இந்த தேர்தலில் நான் முக்கியமாக சொல்றது வந்து ரொம்ப லோக்கலைஸ் எலெக்ஷன். மாநிலத்திற்கு மாநிலம் பாஜகவே நீங்க எடுத்துக்கோங்க. பிரதமர் அவர்களே மாநிலத்திற்கு மாநிலம் போகும்போது அங்க பேசக்கூடிய பிரச்சனைகள் என்பது வெவ்வேறு பிரச்சனைகளை பேசுகிறார். அப்ப தேசிய அளவில் ஒரு நேரட்டிவ் செட் பண்ணாத போது அப்ப ரொம்ப லோக்கல் எலெக்ஷன், ரொம்ப வந்து மாநிலத்திற்கு ஒவ்வொரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பத்தி எழுதும்போது அப்ப அங்க மாநில பிராந்திய கட்சிகள் இருக்காங்க இல்லையா, அவர்களுடைய செல்வாக்கு பலம்ன்றது இந்த தேர்தலில் ரொம்ப முக்கியம். இன்ஃபேக்ட் காங்கிரஸையும் பாஜகவை விட இந்த தேர்தலில் வந்து மாநில கட்சிகள், அதாவது பிராந்திய கட்சிகள் எவ்வாறு செயல்படுறாங்கன்றதா எனக்கு தெரிஞ்சு ரொம்ப முக்கியம் நினைக்கிறேன். அதுதான் தீர்மானிக்கக்கூடியதா இருக்கு. அத வந்து நீங்க அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா பிஜேபிக்கு எதிரான ஒரு வலுவான நரேட்டிவ் செட் பண்றாங்க. ஏன்னா வந்து முதற்கட்ட பார்வை எடுத்துக்கிறேன். ஓகே, திரு எஸ்.ஜி. சூர்யா, இங்க காங்கிரசுக்கு எதிரான ஒரு நரேட்டிவை பிஜேபி தான் செட் பண்ணுது அப்படின்னு சொல்ற நேரத்துல தான் இதுவரைக்கும் சொல்லாத 300 இடங்கள் அப்படிங்கிற ஒரு முழக்கத்தை இந்தியா கூட்டணி முன்வைக்கிறது. அது 400 இடங்கள் அப்படிங்கிறதுக்கான எதிர்வினையா? அது அவங்களே சொல்லிக்கலாம், ராகுல் காந்தி அவர்கள் பிரதமருக்கு தகுதியானவர்னு. பட் அந்த கூட்டணியிலிருந்து ஒருத்தர் கூட இது வரைக்கும் அதை என்டோர்ஸ் பண்ணல. இதற்கு முன்ன பண்ணல, இதுக்கு அப்புறமும் பண்ணல. என்டிஏ கூட்டணியில் சொன்னது திரு அமித்ஷா. இல்ல இவங்க வந்து ஒரு பிரதமர் வேட்பாளரா அறிவிப்பதற்கு எப்போ தயாராக இல்லையோ அப்ப வந்து அவரை தலைவராகவோ இல்லை வெற்றிக்கு இட்டு செல்லக்கூடிய ஒரு தலைவராகவோ அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லைன்றது. ஒப்பீட்டளவுல திரு அமித்ஷா பேர் சொல்லியே சொன்னார். இந்த பக்கம் என்டிஏ கூட்டணியில் நரேந்திர மோடி, இந்த பக்கம் இந்தியா கூட்டணியில் ராகுல் காந்தி. அப்படிக்கு ஏத்த மாதிரி பேசுறது தான் அது. இப்போ காங்கிரசினுடைய அவர் பிரதமர் முகமா இவங்க இப்ப பிரியங்கா காந்தி அவர்களே சொல்றாங்கன்னா ராகுல் காந்தி அப்ப காங்கிரஸ் அட்டாக் பண்ணணும்னு அவங்க தான் சொல்லணும். இப்போ நான் சப்ஜெக்ட் குள்ள வரப்போ நிறைய கனவு கோட்டைகள் கட்டுவது எல்லாம் இயல்பு. அங்கே இப்படி ஆயிடுச்சு, பிரதமர் அப்படி பேசிட்டாரு, இவங்க இப்படி பண்ணிட்டாங்க. பட் ரியலிஸ்டிக்காக ஃபீல்டுக்கு வந்தீங்கன்னா இன்னைக்கு 49 தொகுதிகளில் தேர்தல் நடந்திருக்கு. அதில் 41 இடங்களில் ஏற்கனவே பிஜேபி கூட்டணி எம்பிக்கள் கடந்த தேர்தலில் வெற்றி பெற்றவங்க. காங்கிரஸ் வந்து இந்த 49 தொகுதிகளில் ஒரே ஒரு தொகுதியில் ரேபரேலியில் அம்மையார் சோனியா காந்தி அவர்கள் சிட்டிங் எம்பி. மீதி 48 தொகுதியிலே காங்கிரஸ் கிடையாது. இண்டி கூட்டணியில் போட்டி போட்டுட்டு வெளியே இருக்கக்கூடிய திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி 4 எம்பி. பட் அவங்க அங்கே தனியாக போட்டி போடுறாங்க. பாரமுல்லாவில் நேஷனல் கான்ஃபரன்ஸ் கட்சி அவங்க வந்து காங்கிரஸ் கூட்டணியில் இருக்காங்க, இண்டி கூட்டணியில் இருக்காங்க. இருந்தாலும் அங்கே வந்து தனித்தனியாக போட்டி போட்டு. பாரமுல்லாவில் பாஜக வேட்பாளர் யாரு? பாஜக வேட்பாளர் போட்டி போடவில்லை. நாங்கள் வந்து அங்கே இன்னொரு கட்சிக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்கோம். இங்கே அவங்களுக்கு வந்து ஆதரவு. ஒட்டுமொத்த காஷ்மீர்லையும் பிஜேபி போட்டி போடல. 6 இடங்கள்ல 3 இடங்களில் நாங்கள் போட்டி போடல. நாங்கள் அங்கங்கே லோக்கல் கேண்டிடேட்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணுறோம்.